சேரக்கூடாது, எல்லாம் எனக்கு தான் வரணும். அப்படி காரணம் என்னன்னு சொன்னா, இது ஒருவேளை இவனுடைய செயல்பாடுகள் வேறு விதமா இருந்தாலும் தேவ சித்தம் யாக்கோப்புடி வாழ்க்கையில் அது நிறைவேறத்தக்கதாய் கிரியை செய்தது. ஏனென்றால் யாக்கோப்பு எப்படிப்பட்டவன்? குணசாலியானவன், கூடாரவாசி, பொய் சொல்றவன், ஏமாத்துக்காரன். ஆனால் பாருங்க, நல்லா யோசித்து பாருங்க, ஒரு எத்தனை யாருன்னா விரும்புவாங்களா? பொய் சொல்றவனை விரும்புவாங்களா? நான் கூட தான் என்ன சொல்றேன், பொய் சொல்றவங்க கர்த்தருக்கு அருவருப்பானவங்க. பொய் சொல்றான், ஏமாத்துறான். ஆனா ஆண்டவர் பாருங்க, இந்த யாக்கோப்பை நான் சிநேகித்தேன் என்று சொன்னது நிமித்தம் அவனுடைய பொய் சொன்னா கூட கர்த்தர் அவன் என்ன பண்ணல, வெறுத்து தள்ளவில்லை. அவர் சொல்றாரு, யாக்கோப்பே நான் உன்னை வெறுத்து விடவில்லை. ஏசாயாவில் 48 நாம் பார்க்கிறோம். யாக்கோப்பே நான் உன்னை என்ன பண்ணல, வெறுத்து விடவில்லை, நீ என் தாசன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை. 43 கூட பார்க்குறோம், 44 கூட அதை பார்க்குறோம். நிறைய இடத்துல அந்த நான் உன்னை வெறுத்து விடவில்லை பார்க்குறோம். அப்போ யாக்கோபு பாருங்க, தன் சகோதரனையும் வஞ்சிக்கிறான். ரெண்டாவது இப்ப என்னாச்சு தெரியுமா? இதை காட்டிலும் ஒரு பெரிய பயங்கரமான காரியம். எதை? ஒரு பயங்கரமான என்ன காரியம் தெரியுமா? தன் தகப்பனையே ஏமாத்துறான். தன் தகப்பனையே ஏமாத்துறான். இப்ப எவ்வளவு பெரிய ஏமாத்துக்காரன் பார்த்தீங்களா? இப்படிப்பட்டவனை கர்த்தர் என்ன பண்றாரு? சிநேகித்தாராம். இது எதுக்காக? ஏன் சிநேகிக்கிறாரு? தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற யாரா இருந்தாலும் கர்த்தர் அவங்களை சிநேகிப்பார். தேவ திட்டத்துக்கு நீ ஒப்பு கொடுத்து, தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து, தேவனுடைய வழியில நீ கடந்து போனன்னு வச்சுங்க. கடந்து போனா ஒரு வசனம் கூட ஒன்று உண்டு. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரத்துல 24வது வசனம் நினைக்கிறேன், இல்ல 22வது வசனமா பாருங்க. 24 வாசிங்க. 23 தானப்பா நீதிமொழிகள். 22 வாசிங்க. இல்ல அதுல கர்த்தருடைய வழியை அறிந்து கொள்வது எப்படின்னு இருக்கும். நல்ல மனுஷனுடைய நடைகள் உறுதி கொடுக்காது கர்த்தரா அப்படின்னு சொல்லிட்டு நானே எடுக்கிறேன். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 24வது வசனம். கர்த்தராலே மனுஷருடைய நடைகள் வாய்க்கும், ஆகையால் மனுஷன் தன் வழி அறிந்து கொள்வது எப்படி? அப்போ கர்த்தருடைய வழிகளை நாம் அறிந்து கொள்ள முடியாது. அது யாருக்கு அந்த வழியை அறிந்து கொள்வாங்கன்னு சொன்னா, சங்கீதம் 25:12 தாம் தெரிந்து கொள்ளும் வழியை கத்த தமக்கு பயந்தவர்களுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். எவனோ தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். ஆண்டவர் பாருங்க போதிக்கிறார். அப்போ இவன் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஒரு மனுஷன், கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு மனுஷன், தேவ திட்டத்துக்கு தன்னை அர்ப்பணிக்கிற ஒரு மனுஷன். ஆனால் இங்கே செய்கிற கிரியை என்ன? வேற்று விதமாக இருக்கிறது. ஏமாத்துறான், வஞ்சிக்கிறான். ஆனா இது என்ன பண்றாரு? கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் என்ன பண்றாரு? பார்க்கிறார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னா, இன்னொரு காரியம் யாக்கோப்பு கிட்ட ஒரு நல்ல ஒரு குணாதிசயம் என்ன தெரியுங்களா? தேவனிடத்துல போராடுகிறான். என்ன பண்றான்? ஆமா, அந்த ஓசியா 12ஆம் அதிகாரத்துல 4வது வசனத்தை வாசிங்க. ஓசியா 12ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் வாசிங்க. அவன் தூதனானவரோடு போராடி மேற்கொண்டான், அழுது அவரை நோக்கி கெஞ்சினான், பெத்தேலிலே கண்டார். போதும் பாருங்க, அவன் தூதனானவரோடு போராடுகிறான்.
தூத 400 போராடுறோம். இப்போ நாம இன்னைக்கு ராத்திரி வாசித்தோம். ராத்திரி நாம் என்ன பண்ணோம்? தியானித்தோம். அந்த யாத்திராகமம் 23ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்திலிருந்து வாசிங்க. ராத்திரி நாம் தியானித்தோமே, என்ன வாசித்தோம்? உங்களை உன்னை வழியிலே காக்கவும், வழியில் உன்னை காக்கிறதற்கும், நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்தில் உன்னை கொண்டு போய் சேர்ப்பதற்கும் முன்னே அனுப்புகிறேன். எச்சரிக்கையாயிரு. போதும் போதும், அதுக்கப்புறம் நிறைய இருக்கு வாசிக்க. எச்சரிக்கையாயிரு. அப்போ என்ன அர்த்தம்? இதோ ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்பு. எதுக்காக? தான் ஆயத்தம் பண்ணின இடத்திலே கர்த்தர் அவனை கொண்டு போய் சேர்க்க போகிறார். அல்லேலூயா. அதுக்காக கர்த்தர் அவனை என்ன பண்றாரு? செயல்படுத்தி வருகிறார், நடத்தி கொண்டு வருகிறார். அங்க சொல்றாரு, நான் வழியிலே உன்னை காக்கவும். அப்படின்னா எந்த ஒரு தீங்கு அணுகாதபடி, எந்த ஒரு போராட்டம் அணுகாத அவன் இவன் போகிற இடத்துலலாம் அவர் சொல்றாரு. அந்த 28ஆம் அதிகாரத்துல 13வது வசனத்துக்கு வாசிங்க. ஆதியாகமம். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்தை திரும்பி வர பண்ணுவேன். சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவாமேன். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க எவ்வளவு சொல்றார். அது என்னென்ன சொன்னார் அதை செய்யற வரைக்கும் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரா? கைவிடவே மாட்டார், நம்மளை விட்டு விலகவே மாட்டார். நாம தான் என்ன பண்ணுவோம்? மறந்துடுவோம். நாம சொல்ற வார்த்தையில உண்மை இருக்க மாட்டோம், நடக்க மாட்டோம், செயல்படுத்த மாட்டோம். அந்த காரியத்தை எல்லாம் நாம் என்ன பண்ணுவோம்? மறந்து. ஆனால் யாக்கோப்பு அப்படி அல்ல. அதனாலதான் சுத்த இருதயமுள்ளவராகிய சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலருக்கு, யாருக்கு? இஸ்ரவேலருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? யாக்கோப்புடைய பிள்ளைகளுக்கு என்ன சொன்னாரு? இல்லை இஸ்ரவேலுடைய பிள்ளைகளுக்கு என்ன சொன்னாரு? இல்லை இஸ்ரவேலருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவனுக்கு பிறந்த எல்லா ஜனமும். இப்போ யார் தான்? இஸ்ரவேலர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு நாடே இஸ்ரவேல் நாடா இருக்கிறது. அல்லேலூயா. அது எதனாலன்னு சொன்னாக்கா, தேவன் அவனுக்கு வாக்கு தத்தம் பண்ணினார். இன்னைக்கு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் இப்போ இந்த ஒரு ஆண்டு காலமாக யுத்தம் ஒரு ஆண்டுக்கு மேலே நடந்துக்கிட்டு இருக்கு யுத்தம். எத்தனையோ நாடுகள் சேர்ந்து அந்த இஸ்ரேலை அடிக்கிறாங்க. எத்தனையோ நாடுகள் சேர்ந்து அவங்கள என்ன பண்ணுறாங்க? அடிக்கிறாங்க. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, நம்ம இவ்வளோ பேர். அதில் ஒரு தலைவர் சொல்கிறாரு, லெபனான் தலைவர் சொல்கிறாரு, நம்ம இவ்வளோ பேர் சேர்ந்து அடிச்சு கூட இஸ்ரவேலை நம்ம என்ன பண்ண முடியல? எதுவுமே அசைக்க முடியலையே, அவங்களை எதுவுமே செய்ய முடியலையே. அது காரணம் என்ன? கர்த்தர் யாக்கோப்போடு கூட இருக்கிறார், இஸ்ரவேலோடு கூட கர்த்தர் இருக்கிறார். அதனால்தான் அந்த தேசத்தை கர்த்தர் கொடுத்தார். அந்த தேசத்தில் அவர்களை கொண்டு போய் நாட்டினார். அந்த தேசத்தில் அவர்களை கொண்டு போய் வைத்தார். அந்த தேசத்தை நூல் போட்டு பங்கிட்டு கொடுத்தார். அந்த தேசத்தில் அவங்க என்ன பண்ணாங்க? பலுகி பெருகினார்கள். ஆனால் என்ன பண்ணாங்க? கொழுத்து போய் என்ன பண்ணிட்டாங்க? தேவனை எட்டி உதைச்சாங்க. தேவனுக்கு விரோதமாய் சேர. இப்போ அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்மளை நல்ல வேலை கொடுப்பாரு, நல்ல ஆசீர்வாதம் தருவார், நல்ல வாழ்க்கை தருவார், நல்ல சமாதானம் இருக்கும், நல்ல சுகம் இருக்கும், நல்ல பலன் இருக்கும், எல்லாமே இருக்கும், நல்ல வீடு வாசத்தை. இப்போ என்ன பண்ணுவாங்க? எல்லாம் முடிச்சுனாக்கா ஆண்டவருக்கு விரோதமான வார்த்தைகள் பேசுவாங்க, ஆண்டவருக்கு விரோதமாக நடப்பாங்க. அது என்ன எப்படி சொல்லுவாங்க? இப்போ நான் சொன்னேன், நான் என்ற அகந்தையோடு கூட என்ன பண்ணுவாங்க? பெருமை பாராட்டுவார். இதெல்லாம் தேவனுக்கு பிடிக்காது, எதிர்த்து நிற்பார். தேவனுக்கு ஆண்டவர் என்ன பண்ண, இந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவார்? பெருமை உள்ளவருக்கு தேவன் தாழ்மை உள்ளவருக்கோ, யார் ஒரு மனுஷன் தாழ்மைப்படுகிறானோ பாருங்க. அதே போல யாக்கோப்பு பாருங்க, ஏசா அவனை ஏமாத்தினான். இப்போ 2 பரிவாரங்கள் இவனோடு கூட இருக்கிறாங்க. எல்லாம் கவனி, 2 பரிவாரங்கள் இருக்கிறாங்க, வேலைக்காரர் இருக்கிறாங்க, மிருகச்சீவன்கள் இருக்கிறாங்க, எல்லாமே இருக்குது. இவனும் என்ன பண்ணலாம்? ஏசாவுக்கு எதிர் நின்று யுத்தம் பண்ணலாம். யுத்தம் பண்ணலாமா? பண்ணக்கூடாதா? ஆனால் அவன் என்ன பண்ணல? யுத்தம் பண்ண காரிய சாமர்த்திக்காரன். யார் அவன்? ஆமாம், காரிய சாமர்த்திக்காரன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆமாம், அவன் என்ன பண்ணுறான்னு சொன்னா, யுத்தம் பண்ணல, தன் சகோதரனை 7 தரம் விழுந்து வணங்கினான்.
இதுல இருந்து என்ன தெரியுது?